செக் பண்ணியாச்சா? இந்த ஒரு கேபின் தான் பாக்கி இருக்கு. சரி, சீக்கிரம் பண்ணு. பண்றேன். வாப்பா, பசிக்குது. வா வா வா. தப்பான கூட அழுத்திட்டேன் போல. இப்ப என்ன பண்றது? நில்லு. யார் அங்க? மேடம், நீங்களா? அவன் அந்த பக்கம் ஓடிட்டான். சரி. மேடம், இங்க யாருமே இல்லையே. மேடம் எங்க போனாங்க? ஒருவேளை போயிருப்பாங்க. ஆனா இந்த நேரத்துல மேடம் இங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் கேப்டன். டெக்னிக்கல் ஃபார்ம்ஸ் அனுப்பணும். உங்களோட ஹெல்ப் கொஞ்சம் வேணும். கண்டிப்பா. விதி, அதுக்குள்ள நீ கண்ட்ரோலை செக் பண்ணிரு, நானும் பார்த்துட்டு வந்துடுறேன். எஸ் கேப்டன். தேங்க்யூ. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். இங்க பாரு சன்னி, இந்த நேரத்துல உன்கிட்ட என்னால பேச முடியாது. அதே நேரத்துல என்ன அலட்சியப்படுத்தவும் கூடாது, புரியுதா? என்கிட்ட இந்த மாதிரி நீ ஏன் நடந்துக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சன்னி, புரிஞ்சிக்க முயற்சி பண்ணு. நான் புரிஞ்சுக்கணுமா? அப்ப நீ? குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். இந்த சீட் எங்க இருக்குன்னு தெரியுமா? என்னோட சீட் எங்க இருக்கு? ஓகே, அங்க பாருங்க. இருக்கா. ஃபைன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மேம். மார்னிங் மேம். குட் மார்னிங். குட் மார்னிங். இன்னைக்கு ஃப்ளைட்ல ஒரே சண்டையா இருக்க போகுதா என்ன? நம்மளோட சூப்பர் குட் மார்னிங் பாஸ். சார். இன்னைக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நாங்க எப்பவுமே Good morning, ஜாக்கிரதையா தான் இருப்போம். என்ன? என்ன பண்றது, நம்ம வேலையே அப்படிதான். மனசுக்குள்ள 1000 வலி இருக்கலாம், ஆனா morning. முகத்துல புன்னகை இருந்துகிட்டே இருக்கணும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் குட் மார்னிங் மார்னிங். சார். குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். அடஹா, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் இப்பவே சொல்லிடுறேன். நான் இந்த ஹேர்லைன்ஸோட ஹெட் தான். ஆனா எனக்காக ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் நீங்க எனக்கு கொடுக்க தேவையில்லை. இதுதான் நம்மளோட மோட்டோ. நம்ம கஸ்டமர்ஸ் தான் நம்மளுடைய பாஸ். குட், அருமையா சொன்ன. உனக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகணுமே. தேங்க் யூ சார். என்ன காவியா, நேரா 6 அடிச்சிட்ட. நைஸ், இம்ப்ரெசிவ். ஹாய் மேம். தேங்க் யூ. எஸ் சார், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஒன்றும் இல்லை, வாஷ்ரூம். சாரி சார், ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகட்டும். ம் Shit.
சன்னி நீ ரொம்ப ஓவரா பண்ற. என்ன ஓவரா பண்றான்? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. ஆ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரவா? இல்ல சார், சன்னி சும்மா தான் பேசிட்டு இருக்கான். எல்லாம் ஓகே தானே விதி? எஸ் கேப்டன், உங்க கமெண்ட்காக தான் வெயிட் பண்றேன். ஓகே தென், நம்ம இப்போ டேக் ஆஃப் பண்ணிடலாம். வணக்கம், நான் உங்க கேப்டன் ராகவ்குமார். உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். கொஞ்ச நேரத்துல டேக் ஆஃப் பண்ண போறோம். எல்லாரும் அவங்க இடத்துல உட்காரும்படி பேசஞ்சர்ஸ்க்கு நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களோட சீட் பெல்ட்டையும் போட்டுக்கங்க. அதோட பறக்கிறதுக்கும் தயாரா இருங்க. நன்றி. விதி, நீ ரிலாக்ஸ் பண்ணிக்க. நம்ம இப்போ ப்ராப்பர் உயரத்துக்கு வந்துட்டோம். நான் பிரேக் எடுத்துக்கிறேன். ஃப்ளைட் இப்போ உன் பொறுப்புல விட்டுட்டு போறேன். ஓகே? ஓகே சார். எஸ் கேப்டன். சோனியா, பிரேக் எடுத்துட்டு வாஷ்ரூமுக்கு வெளியே வரலாமா? என்ன சொல்ல கேப்டன், வாஷ்ரூம் ஃபுல்லா இருக்கு. எனக்கு வாஷ்ரூம் போகணும்னு அப்பவே சொன்னேன்ல. சாரி கேப்டன், ஒரு விசித்திரமான பேசஞ்சர் ஒரு 15 to 20 மினிட்ஸா வாஷ்ரூம்ல இருக்கான். நானும் நாக் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனா வெளியில வர மாட்றான். சரி, பேக் சைடுல இருக்கிற வாஷ்ரூம் காலியா இருக்கான்னு பாரு. ஆனா கீனான்லாம் சொல்லாத. நான் வெளியே வரேன். ஓகே சார். ஐயோ, என்னாச்சு? என்ன நடக்குதுங்க? என்ன இப்படி ஆடுது? இருங்க இருங்க, நீங்க பயப்படாதீங்க. உங்க சீட் பெல்ட் எல்லாம் போட்டுக்கோங்க. பேனிக் ஆகாதீங்க. சொன்னா கேளுங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன இப்படி உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. ஏன் இப்படி ஆடுது சொல்லுங்க. சார், கிளைமேட் சேஞ்ச் ஆயிருக்கு போல தெரியுது. லைட்டா ஜெர்க்கா இருக்கு. விதி தனியா இருக்கா? நான் போய் பாத்துறேன். மேடம், மேடம். சார் சார், விதி, விதி, மேம். விதி, விதி மேம். விதி மேம். விதி. இவ ஏன் கதவை திறக்க மாட்டேன்றான்? மேம். விதி மேம். என்னாச்சு? என்னாச்சு? மறுபடியும் என்னாச்சு? ஏன் நடக்குது? யாராவது சொல்லுங்க ப்ளீஸ். சீட்டை நல்லா புடிச்சுக்கோங்க. எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் யாராவது விதி. ஏதாவது சொல்லுங்க. காப்பாத்துங்க. என்ன பண்றீங்க நீங்க? ஐயோ காப்பாத்து. விதி, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? ஐயோ எனக்கு ரொம்ப விதி மேம். என்ன எனக்கு பயமா இருக்கு. என்ன விதி. தெரியல. சீட்டை நல்லா புடிச்சுக்கோங்க. ஐயோ எனக்கு வேற ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி ஆகணும். அட கடவுளே, இப்ப பார்த்து வாஷ்ரூம் போயிருக்காரு. விதி, விதி. இதோ பாத்துங்க. என்ன நடக்குதுங்க? பயப்படாத, ஒண்ணு ஆகாது. விதி, புடிச்சுக்க. பாத்து. என்னாச்சு கேப்டன்? விஜி கதவை திறக்கலையா? 6 நிமிஷத்துல கதவு தன்னால திறக்கணும். ஆனா அவ உள்ள இருந்து லாக் பண்ணிருக்க கூடாது. கேப்டன், நான் ஃபோன் மூலமா கிரவுண்ட்ல கான்டாக்ட் பண்ணேன். ஆனா அவங்களும் இதே தான் சொல்றாங்க. வித்யா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாளா? இப்போ 1.5 நிமிஷம் தான் பாக்கி. காப்பாத்து ப்ளீஸ். காப்பாத்துங்க. இங்க என்னதான் நடக்குது? விதி மேம், ப்ளீஸ் ஓபன் தி டோர்.
விதி மேம் கதவை தர விதி ப்ளீஸ் ma'am, நான் சொல்றது please. கேக்குதா? ஐயோ திரும்பவும் பயப்படுங்க. காப்பாத்துங்க. என்ன நடக்குதுங்க? காப்பாத்துங்க. ஒண்ணுடா. தெரியல. சீக்கிரம் சீட்டை நல்லா போட்டுக்கோங்க. ஒரு சேஃப்டி விதி. காப்பாத்துங்க. என்ன பண்றீங்க நீங்க? ஏய் விதி நீ என்ன பண்ணிட்டு இருக்க? காப்பாத்துங்க. ஐயோ யாராவது இவ்வளவு நேரமா கத்திட்டு வச்சுக்கோங்க. ஐயோ ரொம்ப பயமா ரொம்ப இருக்கு. பயமா என்ன நடக்குதுன்னு தெரியல. மை காட், கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், நம்மளை காப்பாத்திட்டாரு. கேப்டன் நீங்க எல்லாரோட உயிரையும் காப்பாத்திட்டீங்க. நான் பயந்தே போயிட்டேன். கடைசி நாள்னு நினைச்சிட்டேன். கடவுள் அருள் புரிஞ்சிட்டாரு. ஷிட். விதி மேம், விதி மேம், விதி மேம், விதி மேம். ஓ மை காட். விதி விதி மேம், விதி விதி மேம் இறந்துட்டாங்க. வாட்? ஓ மை காட். விதி மேம், விதி மேம். என்னாச்சு? ஐயோ விதி இறந்து போனதை ராகவ் சார் நீங்க தானே முதல்ல பார்த்தீங்க? எஸ் எஸ் சார். நீங்க வேற யாரையாவது காக்பெட்டுக்கு வெளியில இருந்தோ இல்ல உள்ள இருந்து வரதையோ பாத்தீங்களா? இல்ல சார், நான் எப்போ உள்ள போனேனோ அப்போ யாருமே உள்ள இல்ல. ஆனா காக்பெட்டோட கதவு உள்ள இருந்தானே மூடும். எஸ் எஸ் சார். பைலட்ஸ் எல்லாரும் உள்ள போனோன்னு கதவை லாக் பண்ணி வச்சிருக்கணும்னு சொல்லி எங்களுக்கு ஆர்டரே இருக்கு சார். கதவு மூடி இருந்தா நீங்க எப்படி உள்ள போனீங்க? சார் காக்பெட் கதவுல 6 நிமிஷத்துக்கு டைம் செட் ஆயிருக்கும் சார். காக்பெட் பைலட் அதை திரும்பவும் லாக் பண்ணலைன்னா கதவு தன்னால திறந்துரும் சார். ஓ, அப்படின்னா விதி இறந்து போயிருந்தா அப்படிதானே? 6 நிமிஷத்துக்கு அப்புறம் கதவு தன்னால திறந்தது. எஸ் எஸ் சார். நான் உள்ள போகும்போது ஏற்கனவே விதி அவளோட சீட்ல இறந்திருந்தா. சார் இது டெரரிஸ்ட் அட்டாக்கா இருக்குமோ? என்கொயரி நடக்குது, கூடிய சீக்கிரம் எல்லாமே தெரிய வந்துடும். இவ காயத்தை பார்க்கும்போது புல்லட் இல்ல வேற எந்த கருவியால அடிச்சாங்களோ அது எதிர் ஜன்னல்ல இருந்து வந்திருக்கணும். ஆனா எப்படி? காக்பிட்ல தான் யாருமே இல்லையே. ஆமா மேம், அதோட ஃப்ளைட் பறக்கும்போது யாரும் வெளியே இருந்து குறி வைக்க முடியாது. அதானே, அங்க பாரு, கிளாஸும் கரெக்டா இருக்கு, எங்கேயுமே உடையல. மேம் நான் இங்க இருக்கிற எல்லா இடத்தையும் காக்பிட்டையும் செக் பண்ணிட்டேன், எதுவுமே இல்லை. மறுபடியும் செக் பண்ணிடு. ஷூர். சோனியா, ராகவ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் வேற யாராவது உள்ள போறத நீ பாத்தியா? நோ சார். நீ பாத்தியா? இல்ல சார். சோனியா மேடம், இந்த சம்பவம் நடக்கும்போது நீங்க எங்க இருந்தீங்க? சார் நான் பேக் சைட் வாஷ்ரூம்ல இருந்தேன். அங்க ராகவ் போயிருந்தாரு. பேக் சைடு நீங்க அங்க எவ்வளவு நேரம் இருந்தீங்க? கிட்டத்தட்ட 2 to 3 minutes. சார், அந்த 2-3 நிமிஷத்துக்குள்ளதான் யாரோ காக்பிட்குள்ள போயிருக்காங்க. விதியை கொன்னுட்டு சைலண்டா அங்கிருந்து வந்திருக்கலாம். இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. மிஸ்டர் ராகவ், நீங்க ஏன் பேக் சைடு வாஷ்ரூமுக்கு போனீங்க? உங்களுக்கு தான் காக்பிட் பக்கத்துலேயே ஒரு வாஷ்ரூம் இருக்குல்ல? சார் ஆக்சுவலி ஒரு பேசஞ்சர் 10 minutes உள்ள இருந்தாரு, வரவே இல்லை. நான் பலமுறை வெளியில வாங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணேன், ஆனா அவர் வெளியில வரவே இல்லை. அதனால தான் ராகவ் பேக் சைட்ல போக வேண்டி வந்தது. சார், இந்த வாஷ்ரூம் காக்பிட்க்கு ரொம்ப பக்கத்திலே இருக்கு. அதனால வாஷ்ரூம்ல இருந்த பேசஞ்சர் கூட விதியை கொலை பண்ணிருக்கலாம். யார் அந்த பேசஞ்சர்? அவங்களோட பேர் என்ன? சார் ஆண்டி, அவங்க சீட் நம்பர் 37B. 37B. Excuse me. 37.
ஆண்டி எஸ் சார். வா என்னாச்சு சார்? வா, உன் கூட கொஞ்சம் பேசணும். சரி, இப்போ சொல்லு. காக்பெட்டுக்கு பக்கத்தில் இருக்க வாஷ்ரூமில் 10 நிமிஷமா என்ன பண்ணிட்டு இருந்த? சார் சார் எனக்கு ஸ்டமக் அப்செட். ஸ்டொமக் அப்செட்டா? அப்போது டேப்லெட் எதுவும் எடுத்துருப்பில்ல? எங்கே அதை காட்டு. சார் மருந்து இல்லை சார். ஆண்டி, வயிறு கெட்டு போனால் கண்ணு செவக்காது. அதை விட முக்கியமாக கை இந்த மாதிரி ஆடாது. அது வந்து சார் நான் சரியாக தூங்கலை. இல்லை, இது ட்ரக்ஸோட விளைவு. இல்லை சார், அதெல்லாம் எதுவும் கிடையாது சார். ம். சரி, இவனை செக் பண்ணு. நல்லா பேக்கை செக் பண்ணு. சார் 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 என்கிட்ட எதுவும் இல்லை சார். இல்லடா. சார் ஏய், சார் ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறீங்க? நான் ஒன்றுமே பண்ணல சார். இங்க பாருங்க சார், ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு வந்திருக்கான். சார் அது யாரோ உள்ள வச்சுட்டாங்க, என்னதில்லை சார். உண்மையை சொல்லு. பைலட் காக்பெட்ல இருந்து வெளியே வந்த உடனே நீ உள்ள போனல, உள்ள போயிட்டு இன்னொரு பைலட்டை ஏன் கொலை பண்ண? இல்லை சார், நான் ட்ரக்ஸ் எடுத்துப்பேன், ஆனால் கொலையெல்லாம் பண்ண மாட்டேன் சார். நான் எதுக்கு சார் போய் பைலட் எல்லாம் கொல்லணும்? எவ்வளோ நேரம் கழிச்சு நீ வாஷ்ரூம்ல இருந்து வெளியில வந்த? சார் 10 நிமிஷத்துக்கு மேலே பைலட்லாம் டோரை நாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் வெளியே வரல. எப்போ அவங்க நாக் பண்ணுறதை நிறுத்தினாங்களோ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் வெளியே வந்துட்டேன். நீ வாஷ்ரூம்ல இருந்து வெளியில வரும்போது யாராவது காக்பெட் உள்ள போறத நீ பாத்தியா? இல்ல வெளியே வரத? இல்லை சார், நான் உங்ககிட்ட சொல்லும்போது கதவு மூடி இருந்தது, மற்றபடி எதுவும் பார்க்கல. சரி, போ சீட்ல உட்கார். தேங்க்யூ சார். சார், இந்த ஏர்லைன்ஸோட சிஇஓ இருக்கிறதால இது எங்கள் கௌரவ பிரச்சனை. இந்த சம்பவத்தால் எங்கள் பிஸ்னஸ் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. இது நினச்சா தான் ரொம்ப கவலையாக இருக்கு. மிஸ்டர் விஜய், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். நீங்கள் உங்கள் சீட்டில் போய் உட்காருங்க ப்ளீஸ். எனக்கு சிஐடி மேலே முழு நம்பிக்கை இருக்கு. அவங்க குற்றவாளியை சீக்கிரம் பிடிச்சிடுவாங்க. புரியுது, ப்ளீஸ். ஓகே சார். சார், இந்த டான்ஸ் ஆடுற அந்த ஆன்ட்டி காக்பிட்குள்ளே போகலைன்னா, அதோட அந்த காக்பிட்குள்ளே யாரும் வந்து போனதை பார்க்கலன்னா, அப்போ யார் தான் காக்பிட்குள்ளே போய் விதியை கொண்டு இருப்பாங்க? எல்லா கேள்விக்கும் பதில் நமக்கு காக்பெட்டில் தான் கிடைக்கும். என்னப்பா, ஏதாவது கண்டுபிடிச்சியா? இல்ல சார், இங்க எந்த விதமான ஒரு ஆயுதமும் கிடைக்கல. எப்படி கொண்டாங்களோ? இது என்னது? ரத்தம். சார், விதி இருக்கிற பாடி ஆங்கிளை பார்க்கும்போது இது அவளோட ரத்தமாக இருக்காது சார். ஒருவேளை இந்த ரத்தம் கொலகாரனோடதாக இருக்கலாம். ரிஜிவ்தாவும் இருக்கலாம். அந்த கொலை பண்ண கொலகாரன் அவனோட கத்தி எடுத்து கழுத்தில் இப்படி குத்தி இருந்தா, திரும்பி கத்தியை இப்படி எடுக்கும் போது பிளட் ட்ராப் கீழே விழுந்திருக்கலாம். ஒருவேளை இது கொலகாரனோட ரத்தமாக இருந்தா அவனுக்கு அடிபட்டிருக்கணும். அது பேசஞ்சரில் ஒருத்தராக இருக்கலாம். நீ ஒன்று பண்ணு, சாம்பிள்ஸ் எடு, ஃபாரன்சிக் அனுப்பிச்சு வச்சிரு. சார் இன்னொரு விஷயம், இதை பாருங்க. சார், ஒருவேளை பைலட்ஸ் வரதுக்கு முன்னாடி இங்கே யாராவது ஒளிஞ்சிருந்திருப்பாங்களோ? அண்ட் விதியை கொலை பண்ணிட்டு பேசஞ்சரா கலந்துருக்கலாம். அப்படின்னா இப்போ ஒரே ஒருத்தர் மட்டும் அதிகமாக இருக்கணும்ல? எஸ் சார். ஒன்றும் பண்ணலாம், பேசஞ்சர் லிஸ்ட்டை செக் பண்ணலாம். ட்ராவலில் இருக்கும்போது எவ்வளோ சீட்டு காலியாக இருந்துச்சுன்றது பார்க்கணும். இப்போ அது எல்லாமே காலியாக இருக்கணும் பார்க்கணும். மயூர், பாடியை ஃபாரன்சிக் அனுப்பிச்சு வச்சிரு. சார், சாட் படி எந்த சீட்டெல்லாம் காலியாக இருந்துச்சோ இப்போவும் அதெல்லாம் காலியாக தான் இருக்கு. ஓ, அப்போ இந்த ஃப்ளைட்டில் எக்ஸ்ட்ரா பேசஞ்சர் வேறு யாரும் ஏறலை? சார், ஒரு விஷயம்தான் புரியலை. எதுக்காக விதியை இப்படி கொல்லணும்? அப்படி என்ன அவனுக்கு தேவைப்பட்டது? சார், எனக்கு தெரிஞ்ச இந்த குற்றவாளி பைலட்டை கொன்று பிளேனை கிராஷ் பண்ண நினைச்சானா?
இல்லை, அந்த மாதிரி எதுவும் தெரியல. அப்ப என்னதான் காரணமா இருக்கும்? அந்த பதிலை தானே தேடுறோம். அவன் ஃப்ளைட்டை கிராஷ் பண்ண நினச்சிருந்தானா 2 பைலட்டையுமே கொலை பண்ணியிருக்கணும். சார், அந்த கொலைகாரனுக்கு அதுக்கான அவசியமே ஏற்பட்டிருக்காது. ஏன்னா காக்பிட்ல ஏற்கனவே ஒரு பைலட் இருந்திருக்காரு. அவர் தான் ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. இந்த குற்றவாளி அவரை கொண்டு இருந்தாலும் வேலை முடிஞ்சிருக்கும். ஏன்னா ராகவ் அந்த நேரத்தில் வெளியே இருந்திருக்காரு. இந்த ஃப்ளைட்டை கிராஷ் பண்ண எவன் திட்டம் போட்டிருந்தானோ அவனுக்கு கண்டிப்பாக இந்த ஃப்ளைட்டில் காக்பிட்டோட கதவு 6 நிமிஷத்துக்கு ஒரு தடவை லாக் ஆகுன்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதனால் பைலட் ராகவ் இந்த ஃப்ளைட்டை காப்பாற்றினது ஒரு தற்செயல்னு சொல்ல முடியாது. அப்படின்னா பிளைனை காப்பாத்திட முடியும்னு குற்றவாளிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இல்லைனா குற்றவாளிக்கு ஃப்ளைட் ஓட்டவும் தெரிஞ்சிருக்கணும். இந்த குற்றவாளிக்கும் அண்டு இந்த பைலட்டுக்கும் ஏதோ ஒரு வகையில் பர்சனல் இஷ்யூ இருக்குது. க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரையும் மறுபடியும் விசாரிக்கலாம். உங்களால் விதியை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? அவளுக்கு யார் கூடயாச்சும் முன்விரோதம்? சார், அவங்க எல்லார் கூடயும் நல்லா பழகுவாங்க. அவங்கள யார் கொல்ல போறாங்க? சார், விதி இப்ப வரைக்கும் யார்கிட்டயும் ரஃபா பேசினதே கிடையாது. அவளுக்கு கண்டிப்பா யார் கூடயும் விரோதம் இருக்காது. எஸ் சார், அவ ஆக்சுவலாக பொறுப்பான எம்ப்ளாயியா இருந்தா. சார், நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். சொல்லுங்க. இன்னைக்கு காலையில் நான் காக்பட்டுக்குள்ள வரும்போது விதிக்கும் ஃப்ளைட் அட்டெண்டர் சன்னிக்கும் ஏதோ உள்ள வாக்குவாதம் நடந்துட்டு இருந்தது சார். அது என்ன வாக்குவாதம்? எதுக்கு அவங்க வாக்குவாதம் பண்ணாங்கன்னு நிஜமாவே எனக்கு எதுவுமே தெரியாது. நான் அங்கே போனப்போ அவங்க 2 பேருமே சைலண்ட் ஆயிட்டாங்க. சார், அப்படி பார்த்தா விதியும் சன்னியும் ஒருத்தர் ரொம்ப லவ் பண்ணாங்க. ஓ, இங்கே இனிய காதல் கதை வேறையா? இங்கே அந்த மாதிரி நிறைய கதை இருக்கு. சனி எங்க? சனி, என்ன விஷயம் சார்? இல்லை, ஃப்ளைட்டோட எல்லா ஸ்டாஃப்ஸுமே அங்கே நிற்கிறாங்க, நீ ஒருத்த மட்டும் தான் இங்கே இருக்கிற. அதான் நேராக விசாரிக்கலான்னு வந்தேன். சார், காலையிலேருந்து என்ன நடந்ததோ அதனால நாங்கள் எல்லாருமே டென்ஷனில் இருக்கோம். நீங்கள் இங்கே எல்லாருமே பிடிச்சி வச்சிருக்கீங்க. என்கொயரி முடிஞ்சவொடனே கிளம்பிட்டு. நல்லா இருக்கு. உங்கள் என்கொயரி எப்போ முடியும்? எங்களோட கேள்விக்கு பதில் கிடச்சிட்டா, விதியை கொண்டவனை நாங்கள் பிடிச்சிட்டா, எல்லாமே முடிஞ்சது. ம், அதுவரை இருந்துதான் ஆகணும். கேட்ட கேள்விக்கும் நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். என்ன அப்படின்னா என்னவே கேள்வி கேட்பீங்களா? ஆமா. கேளுங்க, என்ன கேட்க போறீங்க? எனக்கு ஒன்று தெரிஞ்சாகணும். காலையில் உனக்கும் விதிக்கும் அப்படி என்னதான் சண்டை? எனக்கு அவளுக்கு எந்த சண்டையும் நடக்கல. அவன் எனக்கு சீனியர், நான் அவங்கள மதிக்கிறேன். அதோட 2 பேரும் லவ் பண்றீங்க இல்லையா? இல்ல சார், இதெல்லாம் ஒரு புரளி. இதெல்லாம் யார் பரப்புறாங்கன்னே தெரியல. அதற்கட்டும், இங்கே மேலே என்ன வச்சுக்கிட்டு இருந்த? ஆ, பிளேடா? ரத்தக்கரையோட இருக்கு. நான் ஒன்றும் பண்ணல சார். இது என்னோடது இல்ல. விதியை கொலை பண்ணிட்டல? இல்ல சார், நான் எதுவும் பண்ணல. சொல்லு, அவளை என் கொன்ன? ஆ, நான் விதியை கொலை பண்ணல சார். நான் உண்மையிலேயே மனசார அவளை நேசிச்சேன் சார். வாவ், அடி வாங்கினாதான் உண்மை வெளியே வருது. இப்போ சொல்லி, இந்த கத்தியில் இருக்க ரத்தம் யாரோடது? விதியோடதா? ஆ, இல்ல சார், இந்த கத்தி என்னோடது தான். ஆனா ரத்தக்கரை விதியோடது இல்ல. அப்ப யாரோடது? அது இது என்னோட ரத்தம் சார். இங்க பாருங்க. முதல்ல விதியை கொலை பண்ண, இப்போ உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அவ பேர் எழுதிட்டியா? நான் சொல்றேன் சார், இந்த கத்தியில எப்படி ரத்தக்கரை வந்தது, ஏன் வந்ததுன்னு நான் சொல்றேன். விதி, நீ ரொம்ப மாறிட்ட.
நீ என்ன அலட்சியப்படுத்துற. அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. நீ வேணும்னே பிரச்சனைய பெருசாக்க பாக்குற. விதி, நமக்கு என்கேஜ்மெண்ட் நடந்தாச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இது உனக்கு பிடிக்கலன்னு தான் தோணுது. உன்னோட பிஹேவியர் மாறாம இப்படியே இருந்தா கண்டிப்பா நான் உன்னை பிரேக்கப் பண்ணிடுவேன், பாத்துக்கோ. விதி, எப்பவுமே சொல்லுவாங்க இந்த உறவுகள் உருவாச்சுன்னா அது சாகுற வரைக்கும் பிரியாதுன்னு. என்ன கொல்ல போறியா? ஆனா சார், இவ்வளவு பண்ணி பிரயோஜனம் என்ன? அவதான் என்னை விட்டு போயிட்டாளே. இந்த கத்தியில் இருக்க ரத்தமே உண்மையை சொல்லிடும். நீ இவ்வளோ நேரம் சொன்னது உண்மையா இல்லை ட்ராமா போட்டுக்கிட்டு இருந்தியான்னு? சொல்லுங்கி, விதியோட பாடியிலிருந்து என்ன தெரிஞ்சது? பாஸ், விதியோட பாடியில பயங்கரமான விஷத்தன்மையோட ஒரு ட்ரேசஸ் கிடைச்சது. அதோட பேரு மென்ஜனிசைட்டிஸ். உடம்புக்குள்ள போன உடனே ஜஸ்ட் சில செகண்ட்ஸ்ல இது விதியோட உயிரை பறிச்சிருச்சு. அப்படின்னா கத்தியில விஷம் இருந்ததா? இல்ல, கத்தியில விஷம் இல்ல. அப்புறம் பாஸ், அந்த கத்தியில ரத்தக்கரை இருந்ததுல அது விதியோடது கிடையாது. சரியாப்பா, அது சன்னியோட தான் இருந்தா? அப்படின்னா விதி உடம்புல விஷம் எப்படி ஏறிச்சு? எப்படி ஏறிச்சுன்னு நான் காட்டுறேன் பாஸ். இங்க பாருங்க பாஸ், இதுதான் அந்த பொருள். இது மூலியமா தான் இவ உடம்புல விஷம் ஏறி இருக்கு. இது ஒரு ஊசி மாதிரி இருக்கே. ஆமாம் பாஸ், இந்த ஊசி மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் அவ கழுத்துல விண்டு பைப்பை கிழிச்சுக்கிட்டு அது ஸ்பைனல் கார்டுல போய் மாட்டிருக்கு. அப்போ இது யாரு பண்ணாங்களோ அது கையால பண்ணல. ஏதாவது கன் மாதிரி மெக்கானிசம் வச்சுதான் பண்ணியிருக்கணும். அப்புறம் சார், எந்த ஆங்கிள் இந்த ஊசி நுழைஞ்சதோ, அதாவது கீழே இருந்து மேல் நோக்கி, அதை பார்க்கும் போது இந்த ஊசி விதியோட கால் சைட்ல இருந்து வந்திருக்கணும். ஃப்ரம் த ஃபுட்டா? கீழிருந்து மேல் நோக்கி பாஞ்சிருக்கா? அப்போ கொலகாரம் அங்கதானே ஒளிஞ்சிருந்திருக்கணும். அதோட காக்ஃபிட்டுக்குள்ள அந்த கொலகாரம் இருந்திருந்தா அவ எப்படி அங்கிருந்து தப்பிச்சு ஓடுனா? காக்ஃபிட் மூடிதானே இருந்தது. இன்னொரு விஷயம் சார், ராகவ் வெளியே போறதுக்காக கொலகாரம் வெயிட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அவன் விதியை கொண்டிருக்கான். சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து இருந்திருக்கான். சந்தர்ப்பத்தை. ராகவ் காக்ஃபிட்ல இருந்து வெளியே வந்த உடனே கொலகார தன்னோட வேலையை முடிச்சிட்டான். இந்த ராகவ் கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கு. எனக்கு என்னமோ அப்படித்தான் தோணுது ராகவ் கிட்ட. சார், ஆபூர்வி, பேசஞ்சர் குரூ பத்தி என்ன தெரிய வந்தது? இத பாருங்க. ராகவோட ரெக்கார்டு. ஃப்ளைட் பறக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பல மிஸ்டீரியஸ் நம்பர்லேருந்து மெசேஜ் வந்திருக்கு. அப்புறம் அதே நம்பர்ஸ்ல இருந்து 20 கால்ஸும் வந்திருக்கு. 20 கால்ஸ். அண்ட் சார், ராகவ் வந்து அதே நம்பர்ல எஸ்எம்எஸும் எம்எம்எஸும் அனுப்பியிருக்கான். இதுக்கு ரிப்ளையும் பண்ணியிருக்கான். ரிப்ளை. பூர்வி, இந்த நம்பர் எல்லாத்தையும் நீ செக் பண்ணியா? யாரோட நம்பர்? இது புது நம்பர். இதுல இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் பொய்யானது. புது நம்பர், ஆனா எல்லா இன்ஃபர்மேஷனும் பொய்யா இருக்கு. சச்சின், நான் தான் சொன்னேன்ல ராகவ் கிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு. இந்த ராகவ நாம சந்திச்சு ஆகணும். அதுக்கப்புறம் அந்த காக்ஃபிட்டுக்குள்ள போய் திரும்பவும் தரோவா செக் பண்ணி ஆகணும். ஏதோ ஒரு விஷயத்த நாம அங்க மிஸ் பண்ணிட்டோமோன்னு தோணுது. ராகவ், என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ராகவ், அவங்க தான் என்னையும் ரிஷியும் விட்டுட்டாங்க இல்லையா? அப்புறம் எதுக்கு டென்ஷன்ல இருக்க? உனக்கு இது புரியாது நம்பிதா. சரி சொல்லு, அவங்க யாரு? அவங்க என்னையும் ரிஷியும் எதுக்கு கிட்னாப் பண்ணாங்க? சொல்லு. அப்புறம் எங்களை அவங்க விட்டுட்டாங்க. இத பத்தி அதிகமா எனக்கு எதுவுமே தெரியாது. நடந்த இந்த விஷயத்துக்காக கண்டிப்பா நான் என்ன மன்னிக்கவே மாட்டேன். ஏன் ராகவ்?
நீ என்ன செஞ்ச? நான் வந்து துரோகம் பண்ணிட்டேன் விதிக்கு. நான் போய் பார்க்கறேன். நீங்க யாரு? சிஐடிஸ் மிஸ்டர் ராகவை மீட் பண்ணணும். சரி, என்ன விஷயம்? ஒரு என்கொயரி இருக்கு. ராகவ் சார் வீட்டில் தானே இருக்காரு? இருக்காரு. வாங்க, உள்ள வாங்க. வாங்க சார். ராகவ், 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 ஓபன் த டோர். ராகவ் சார், கதவு திறக்கல. ராகவ், நீங்க கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க. ராகவ், ராகவ், நாங்க சிஐடிஸ், நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வெளியே வாங்க. ராகவ், நாங்க சிஐடிஸ், நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தயவு செஞ்சு கதவை திறங்க. சூசைட் பண்ணிக்க போறான். ராகவ், ராகவ் சொல்றத கேளு. ராகவ், ஏய் ராகவ், என்னடா பண்ற? எதுக்காக என்ன காப்பாத்துனீங்க? ராகவ், நான் சொல்றத கேளு. என்ன காப்பாத்தி பிரயோஜனமே இல்ல. ராகவ், நான் செத்து போறேன், என்ன விடுங்க. ராகவ், கொஞ்சம் சாந்தமாடுறா. சொல்லு, இதுக்கு பின்னாடி யாரு? எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்தது. அன்னோன் நம்பர்ஸ் கால் எடுக்க மாட்டேன், அதனால அந்த காலை எடுக்கவே இல்லை சார். அதுக்கப்புறம் உனக்கு ஒரு எம்எம்எஸ் வந்தது. ஆமா. அதுல என்ன இருந்துச்சு? அவன் எனக்கு இதோ இந்த எம்எம்எஸ் அனுப்புனான். என் மனைவியும் குழந்தையும் அவங்கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. உன்னை பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். ஆனா ஏன்? அவன் யாருன்னு தெரியாது, ஆனா அவன் என்ன மிரட்ட ஆரம்பிச்சான். நான் என் மனைவியும் குழந்தையும் நேசிக்கிறதா இருந்தா காக்பெட்ல இருந்து 10 நிமிஷத்துக்கு வெளியே போயிடுன்னு சொன்னான். நீ ஏன் சிஐடி கிட்ட சொல்லல? நான் பிளைன்ல இருந்த பிளைன் கொஞ்ச நேரத்துல டேக் ஆஃப் பண்ண வேண்டியது இருந்தது. என் மனைவி குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக நான் இதை பண்ண வேண்டியதா இருந்தது. சார், ஒரு பைலட் போய் கொலை பண்றதுக்கு ஏன் இவ்வளோ எல்லாம் பண்றாங்க? இவன் யாரா இருப்பான்? எந்த நம்பர்ல இருந்து எம்எம்எஸ் வந்துச்சோ அதை ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி அதோட கடைசி லொகேஷன் எங்கன்னு கண்டுபிடி. சார், இங்க பாருங்க சார், இது கூலிங் டிவைஸ். இந்த இடத்த இதுதான் கூலா வச்சிருக்கும். அதுல பிரச்சனை இருக்கா என்ன? இங்க பாருங்க, இதுல எக்ஸ்ட்ரா ஒயர் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அதை இழுத்து எடு. எஸ் சார், இப்போ எடுக்கிறேன். இதுல தான் பிரச்சனை இருக்கணும். சார், இங்க பாருங்க. இந்த கேப்ல இருந்து அந்த விஷ ஊசி பறந்து வந்து விதியோட கழுத்துல பட்டிருக்கு. அவ சீட்லயே உயிரை விட்டுருக்கா. சரி, இதுல டைமரு டிவைஸ் எதுவும் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? நீடில் ஷூட் பண்ண? இல்லை சார், இதில் ஒரு லோ இன்டென்சிட்டி சென்சார் இருக்கு. அது சாதாரணமாக ரிமோட்லேயே இருக்கும். அப்படின்னா இதை ட்ரிகர் பண்றதுக்காக ரிமோட்டை யூஸ் பண்ணியிருக்காங்களா? எஸ் மேம், அதோட ரேஞ்ச் 100 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அந்த ரிமோட் பிளைன்குள்ளேயே தான் ஆப்ரேட் ஆகிருக்கணும், வெளியில் இல்லை. ஓ, அப்போ ரிமோட் கண்ட்ரோலோட யாரோ ஒரு ஆள் இந்த ஃப்ளைட்டில் இருந்திருக்காங்க. சார், ஃப்ளைட்டில் நிறைய பேசஞ்சர் இருக்காங்க. யாரு ட்ரிகர் பண்ணியிருப்பாங்க? எல்லா பேசஞ்சரையும் திரும்பவும் கூப்பிடு. ஒவ்வொருத்தரா தனித்தனியாக விசாரிக்கலாம். கடைசி கால் இந்த ஆஃபீஸ்ல இருந்து தான் வந்திருக்கு. பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, சிஐடி, உங்ககிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. ஆமா சார். கேளுங்க, நான் இந்த ஆஃபீஸோட மேனேஜர். இன்னைக்கு காலையில் 7 மணிக்கு ஆஃபீஸில் யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லுங்கள். ஒரு நிமிஷம் சார்.
என்னாச்சு சார்? உங்க ஏர்பிளேன்ல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுல, அதை பத்தி விசாரிக்க தான் வந்தோம். ஹா சார், ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று நடந்துட்டே இருக்கு சார். என்ன? இன்னமும் நடந்திருக்கா? சார், நேற்று நைட் ஆஃபீஸில் திருடு நடந்திருக்கு. திருடா? ஆமாம் சார். சேஃபில் ஏகப்பட்ட கேஷும் நிறைய பவுன்ஸை வச்சுருந்தோம். நல்லதாச்சு சார். அப்போ அலாரம் அடிச்சிருச்சு. வெறும் டாக்குமெண்ட்ஸை தான் திருடி இருக்காங்க. அது என்ன டாக்குமெண்ட்ஸ்? ஏர்லைன்ஸோட இன்டர்னல் ஃபைல்ஸ், டிஜிசி ஃபைல் இருந்தது. அதில் 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிளெயின் கிராஷோட ஃபைலாக இருந்தது. ஓ, 1 வருஷத்துக்கு முன்னாடி பிளேன் கிராஷ் ஆச்சு. அதில் நிறைய பேர் இறந்தாங்க. ஆ சார், அதில் ஏகப்பட்ட பேர் செத்தாங்க. க்ரூ மெம்பர்ஸும் இறந்து போனாங்க. எங்கள் பைலட் அமித் வந்தா, அவனும் இறந்து போனான். இந்த சம்பவத்தோட ரிப்போர்ட் அதில் இருந்தது. அவன் கிடைச்சானா? இல்லை சார், விஜி தான் திருடன் அந்த பக்கம் ஓடுறத பார்த்துருக்கான். ஆனால் அவன் சொன்ன இடத்துல வழியே இல்லை. திருடன் எப்படி ஓடினான்னு தெரியல சார். ஓ, அந்த திருடியே விதி தான். அவன் அந்த டாக்குமெண்ட்டை திருடி இருக்கா, அப்புறம் திருட்டு போன மாதிரி நடிச்சிருக்கா. சார், லிஸ்ட் ரெடியா இருக்கு. இனி இதுக்கான அவசியம் இல்லை. சரி மேம், எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்க பக்கத்துல பேசஞ்சர்ஸ் இருந்தாங்கல்ல, அவங்கள யாராவது சந்தேகப்படுற மாதிரி? ஆக்சுவலி என் பக்கத்துல ஒரு லேடி உட்காந்துட்டு இருந்தா. அவ ரொம்ப விசித்திரமா இருந்தா. என்ன பாத்தீங்க? அவ கையில ரிமோட் ஏதாவது இல்ல வேற ஏதாவது? ஆ மேடம், ஒரு பையன் இருந்தா. அவன் மொபைலில் கேம் விளையாடிட்டே இருந்தா. அவன் அடிக்கடி சீட்டில் எகிரி எகிரி குதிப்பா. எனக்கு தெரிஞ்சு அவன் தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கணும். அவன் தான் பண்ணியிருப்பான். அது எப்படி? இல்ல, அப்படி ஒன்றும்லாம் இல்லை. ஆனா நெகம்லாம் ரொம்ப பெருசா இருந்தது. அவ எப்ப பாரு நெகத்தையே பாப்பா. அப்புறம் என்கிட்ட கேட்பா, உங்க வயசு என்னன்னு. சரி. அட, பொம்பளைங்க உண்மையான வயசை சொல்லுவாங்களா? அப்படி கேட்கலாமா? அந்த கொலைகாரன் என்னோட எல்லாத்தையும் பறிச்சிட்டான். நான் அவனை பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும். சொல்லப்போனா நான் அங்கேயே அவன் கதையை முடிச்சிருப்பேன். எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லியாச்சு. இதெல்லாம் நடக்கணும்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இந்த ஃப்ளைட்டை பிடிச்சிருக்க மாட்டேன். சார், எங்களுக்கு இப்போதான் மேரேஜ் ஆயிருக்கு. எங்களுக்குள்ள தான் நாங்கள் இருந்தோம். சார், எங்களுக்குள்ளே பேசிட்டு இருந்தோம். அப்புறம் நாங்க செல்ஃபி எடுத்துட்டு இருந்தோம். ஃப்ளைட் எப்போ ஜர்க் ஆச்சோ அப்போ தான் நாங்கள் திரும்பினதே. சரி, நீங்க போகலாம். எஸ் சார், சரி சார், தேங்க்யூ. தேங்க்யூ. ஒரு நிமிஷம். என்ன சார்? சொல்லுங்க. நீங்க அந்த போட்டோஸ் எடுத்தீங்கல்ல, அதை பார்க்கலாமா? சார், பார்க்கலாம். ஒரு நிமிஷம் சார், இங்க பாருங்க. சார். சொல்லு சச்சின். இத பாருங்க. 2 பேசஞ்சர்ஸ்க்கும் நடுவுல கை தெரியுது. அதுல ஏதோ ஒன்று இருக்கு. கொஞ்சம் ஜூம் பண்ணி பாரு. சார், இது ஒரு ரிமோட். ஆனா போட்டோல பாசஞ்சர் தெரியலையே. பூர்வி, 2 பேசஞ்சரோட சீட் நம்பர் தெரியுதே. அது யாருன்னு கண்டுபிடிக்கலாம். சார், ரிஷப் அண்ட் பிரியா 30A and Bல உட்காந்துருந்தாங்க. சச்சின், இதுல இருக்கிற போட்டோ கொஞ்சம் பாரு. போட்டோ எல்லாம் இந்த ஏங்கிள் எடுத்திருக்காங்க. இந்த 2 பேருக்கு நடுவுல தெரியறதா சீட் நம்பர் 31A. கை தெரியுதுன்னு சொன்னல, அவன் தான் 31Aல உட்கார்ந்துருந்தவன். அவ யாருன்னு செக் பண்ணி பாரு. மிஸ்டர் அனுபம், தூக்குங்க அவன் எங்க இருந்தாலும். எக்ஸ்கியூஸ் மீ, அனுப்பமா மீட் பண்ணணும். யாரு? எங்க பியூனா? பியூனா? அவன் எங்க? அவன் ஒரு ஃபைல் கொடுத்து அனுப்பியிருக்கேன். 2nd floor கேபின்ல இருப்பாங்க சார். ஓகே, தேங்க்யூ. டார்லிங், நான் வந்துடுறேன். டேய், டார்லிங் கிட்ட அப்புறம் பேசலாம். முதல்ல என்கிட்ட பேசுவா. எங்கப்பா ஓடிக்கிட்டு இருக்க? என்னடா எலி மாதிரி ஓடுற? எங்கடா போயிட்டு இருந்த பிளேன்ல? நான் என் குடும்பத்தை பார்க்க போயிட்டு இருந்தேன் சார். பிளேன்லயா? அந்த அளவுக்கு உன்கிட்ட பணம் இருக்கா? சேர்த்து வச்சிருந்தேன் பணம். சேமிச்சு வச்சிருந்த? ரிமோட்டோட பிளேனுக்கு போவ, ட்ரிகர் அழுத்துவ, பணம் நிறைய கிடைச்சிருக்கும் இல்ல? என்ன சொல்றீங்க? என்ன பேசுறோன்னு உனக்கு நல்லாவே தெரியும். விதியை ஏன் கொன்ன? சார், நான் சத்தியம் பண்ணி சொல்றேன்.
நான் விதி மேடம கொல்லவே இல்லை. இங்க பாரு, நீ நடிக்காம இருந்தனா உன்னால தப்பிக்க முடியும். ஏன்னா நீ என்ன பண்ணிருக்கேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. மிரட்டுற மாதிரி எஸ்எம்எஸ்லாம் அனுப்பிவாடா? ஆ, அவன் பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் கடத்துற, அவனுக்கு ஃபோட்டோஸை வேற அனுப்பி வைக்கிற. சொல்றா. சார் சார் எனக்கு பணம் நிறைய கிடைக்கும் சார் எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு. ஃப்ளைட்டில் ரிமோட்டு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்படி பண்ணால் அதில் யாராவது இறந்துருவாங்கன்னு எனக்கு தெரியாது. பணத்தை கொடுத்தது யாரா? உன் ஆட்டோ முடிஞ்சிருச்சு விஜய். அது என்ன விளையாட்டு? எனக்கு ஒன்றும் புரியல. உன்னோட பைலட் விதியை நீ தானே கொலை பண்ணியிருக்க. மை செல்ஃப்? நான் எதுக்காக கொலை பண்ணணும்? நானே அந்த ஃப்ளைட்டில் தான் போயிட்டு இருந்தேன். அப்போ நானும் செத்துருப்பேன்ல. இதாண்டா உன் தந்திரமே. ஏன்னா உன் மேல சந்தேகம் வராதுல்ல. இது எல்லாத்துக்கும் உன்னோட எம்ப்ளாய் அனுப்பமும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிக்கல், ஒன்னும் ஆகல. எங்கடா ஓடுற? விதியை எதுக்கடா கொலை பண்ண வச்ச? சார், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஏர்லைனுடைய ஏர்கிராஃப்ட் கிராஷ் ஆயிருந்தது. அதோட நாங்க ப்ரூவும் பண்ணிட்டோம். அதோட அந்த கிராஷ் பைலட் அமித்தோட அலட்சியத்தில் நடந்ததுன்னு. ஆனா அந்த அமித் அவன் விஜயோட ஃப்ரெண்டா இருந்தா. அதனால விஜி இந்த உண்மையை மீடியா முன்னாடி கொண்டு வர முயற்சி எடுத்தா. எதை அவ வெளியில கொண்டு வர பார்த்தா? சார், அந்த பிளேன் கிராஷ் அது எங்க ஏர்கிராஃப்டில் நடந்த கோளாறுனால தான் கிராஷ் ஆச்சு. ஆனா எங்க டெக்னிக்கல் டீம் பல தடவை அட்வைஸ் பண்ணாங்க, ரிப்பேர் பண்ணாம அதை பறக்க விடக்கூடாதுன்னு சொன்னாங்க. விதி இந்த உலகத்துக்கு உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி நீ அவளை கொன்னு போட்டுட்ட. சார், எப்போ எங்களுக்கு தெரிய வந்ததோ விஜி அந்த டாக்குமெண்ட்டை திருடிட்டான்னு தெரிஞ்சதோ நான் பயந்து போயிட்டேன். விஜய் இந்த மீடியா முன்னாடி கொண்டு வரக்கூடாதுன்னு நினைச்சேன். அதோட நான் உண்மையை மறைக்கிற முயற்சியில மாட்டிக்க கூடாதுன்னு நினைச்சேன். விதி அது திருடினான்னு உனக்கு எப்படி தெரிய வந்தது? அவ பல நாட்களாவே எங்க கூட மற்ற ஸ்டாஃபுங்களை சந்திச்சு அதை பத்தி கேட்டுக்கிட்டே இருந்தா. இந்த விஷயம்தான் எனக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. அப்ப ஜெயிலுக்கு போக தயாராகிறா.
ஏர்பிளைன் கிராஷோட உண்மையா மறைச்சிட்ட. விதியை கொலை பண்ணதுக்கு உனக்கு தூக்கு தண்டனை கூட கிடைக்கலாம்டா.